சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்களில் நிறையா பேர் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மால்ஸில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இது காமனாகவே கிடைக்குது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த மிளகாய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கலர் மாதிரி நல்லா வாசம் வரும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து இதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயை நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உடைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ஸ்டஃபிங்காக இருக்க போது. என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாலையும் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்கு. அடுத்து இதை நம்ம தேய்ச்சிடலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. டாக்கோஸ் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம இது ரொம்ப மெலிசாக தேய்க்க போகிறோம். எல்லா டாக்கோஸும் ஒரே அளவாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று ஏதாவது மோல்டு மூடி வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரே அளவு உருண்டை எடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு தவால போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றாமல் 2 சைடும் லைட்டாக இதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த மாதிரி நான் எல்லா மாவுலேயும் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க. இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் சேர்த்துடலாம். திருப்பி அது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். நான் பாதியில் தான் வைக்கிறேன், ஏன்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம தவால போட்டுடலாம். தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க டாக்கோவை இது மேலே வச்சிருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். நம்ம சிம்ல வச்சு குக் பண்ணாதான் அது நல்லா கிறிஸ்பி ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகும். அதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு.
5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பொட்டேட்டோ டாக்கோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸியான கிறிஸ்பியான டாக்கோஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக், ஆனால் இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.